ஹாய் ஹலோ கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் முறை வரீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீனாவையும் முத்து இப்போ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது தான் குழந்தைய வந்து பார்க்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ரோகிணி இது நின்றுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும் இந்த சிந்தாமணி பண்ண செயலும், இன்னொரு பக்கம் இந்த விஜயாவும் இந்த மனோஜ் பண்ண ஒரு காரியமும் தான் தெளிவாக வெளிச்சத்துக்கு வரப்போகுது. என்ன மாதிரி ஒரு செயல் வந்து பண்ணி வச்சுருக்காங்கன்னாக்கா, இந்த சமயத்தில் நம்ம விஜயாவும் மனோஜும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் வாங்கிறதுக்காக இந்த ரோகிணியை வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இவளோட பிஸ்னஸ் டீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணுறதுக்காகவும் நம்ம மனோஜ் என்ன பண்ணாங்க, அம்மா கிட்ட அழுந்து புலம்பி அந்த இடத்துலையுமே வந்து நைஸாக பேசி அந்த வீட்டோட பத்திரத்தை வந்து பார்த்தினாக்கா எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாக வந்து அதை ஃபைனான்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் பணத்தை வாங்க அவங்க இதுவுமே வந்து பார்த்தினாக்கா யாருக்கையிலையும் வந்து சொல்லாமல் அந்த இடத்துல நம்ம விஜயா அப்படியே வந்து மொத்தமாக மூடி மறைச்சிடுறாங்க. இப்போ நம்ம முத்து எப்படியோ இந்த ஒரு விஷயத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ அந்த இடத்துலையுமே வந்து போயிட்டு நம்ம செல்வத்துக்கு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனான்ஸர்கிட்டயே வந்து போயிட்டு பேச போன இடத்துல தான் இப்போ நம்ம முத்துவும் நம்ம மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க விஜயா கிட்ட நாங்கள் அதே இடத்துல போயிட்டு கூட பணத்தை வாங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லி. ஆனால் அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு இது நீ பண்ணிடலாமா அப்படின்னு இவங்க யோசிக்கவும், ஆல்ரெடி இந்த வீட்டோட பத்திரம் எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சுருக்காங்க ஃபைனான்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவும் ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க பேர் எதிர்ச்சில் இதுன்றாங்க. ஆமாம், இதை ஆல்ரெடி வச்சுருக்காங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களால் திரும்பவும் பணம் கொடுக்க முடியாது இதுக்கோசம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது பணமே நீங்கள் கொடுத்து தான் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கணும், அப்படி இல்லைனா இந்த வீடுமே வந்து நாங்கள் அபகரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அப்புறம் தான் வந்து தெளிவாக தெரியுது இது எல்லாமும் விஜயாவும் மனோஜ் பார்த்த வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து சண்டையாக போட்டால் அதுலேயுமே வந்து நாங்கள் தான் பண்ணோம் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயா திமுறாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இந்த சண்டை நடந்துகிட்ருக்க அந்த ஒரு சமயத்துலையுமே தான் நம்ம சிந்தாமணி வந்து பார்த்தினாக்கா அசால்ட்டாக கிளம்பி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த வீடு என்னோடய பேரில் இருக்குது, இது வந்து பார்த்தினாக்கா நான் இனிமேல் என்கிட்ட தான் வச்சுக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியும். மீனா நீ ஆட்டமாடி போட்டேன், இதுக்கு மேலே உன்னால் எப்படி ஆட்டம் போட முடியுதுன்றது நான் உன்னை எப்படி பழி வாங்க போகிறேன்றதை மட்டும் நீ பாரு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இந்த சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம அண்ணாமலை பெரிய ஷாக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத மாதிரி இந்த மனோஜும் இந்த விஜயாவும் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.